முதலமைச்சர் வந்து பதவியேற்பு முடிச்சிட்டு செய்தியாளர் சந்திப்பிலே சொன்னார்ல, உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். எனக்கு ஓட்டு போட்டவங்க பெருமைப்படுகிற அளவிற்கு விட என்னை ஓட்டு போடாதவர்கள் ஐயோ இவருக்கு ஓட்டு போடவில்லையே என்று ஏங்குகிற அளவுக்கு என்னோட செயல்பாடு இருக்கும்னு சொன்னாரு. அதே செயல்பாடுல தான் இருக்கு. இல்ல மக்கள் எல்லாம் உண்மையிலேயே ஓட்டு போட்டவங்கள விட ஓட்டு போடாதவங்க கூட ஐயோ நம்ம இவருக்கு போடாம விட்டோமே அப்படின்னு நினைக்கிறாங்க. உண்மை 2026 தேர்தலில் நீங்க சந்திக்க பாருங்க. 2026 தேர்தலில் நீங்க உண்மையிலே சந்திக்க பாருங்க. இப்ப நடக்கிற கூட்டம் எங்க பாக்குறீங்கன்னு எனக்கு தெரியல. எந்த மக்கள் திமுக ஆட்சியில் சந்தோஷமா நீங்க எந்த மக்கள் சந்தோஷமா இல்லன்றத பாக்குறீங்கன்னு எனக்கு தெரியல. எந்த மக்கள் சந்தோஷமா இல்லன்றீங்க பட்டியலிடுங்க. பிரச்சனை, கொள்ளை சம்பவம், கற்பழிப்பு சம்பவம், ஓகேங்களா, எத்தனை பிரச்சனைகள், அத்தனைக்கும் பதில் சொல்றதுக்கு முதலமைச்சர் தயாரா இருக்கிறாரு. அந்த முதலமைச்சர் சொன்ன சாரி சொல்லல, நான் சொல்றேன் சாரி சொல்ற நிலைக்கு கொண்டு வந்து விட்டுருக்கீங்க. இந்த அரசாங்கம் சாரி சொல்ற நிலைக்கு கொண்டு வந்து விட்டீங்க. விடவே இல்ல. சீஃப் மினிஸ்டர் எந்த இடத்துக்கு கொண்டு வந்து விட்டுருச்சு. அது வந்து சாரி சொல்றாரு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் வந்து ஒரு பொதுமக்கள் ஒருத்தர் வந்து லாக்அப் டெத்னால மரணிக்கிறாரு, அவங்களோட பேரண்ட் கிட்ட அவங்க அம்மா கிட்ட வந்து சாரிமா மன்னிச்சிடுங்கன்னு சொல்றாருன்னா இது வந்து வெக்கப்பட வேண்டியதோ வேதனைப்பட வேண்டியதோ கிடையாது. அவரோட பெருந்தன்மையோட அளவுகோல் அது. எந்த மாநில முதலமைச்சரும் எந்த மாநில முதலமைச்சர் இதுக்கு முன்னாடி நடந்த லாக்அப் டெத்துக்கெல்லாம் அதுக்கான ஒரு நடவடிக்கை எடுக்காம இருந்தாருன்னா நீங்க இந்த கேள்வி கேட்கலாம். என்ன நடவடிக்கை சார்? லாக்அப் டெத் 25 லாக்அப் டெத் நடந்திருக்கு சார். சார் எத்தனை லாக்அப் டெத் எப்படி சார்? அவரு ஒவ்வொரு முறையும் தவறுகள் நடக்குது. ஒவ்வொரு முறை தவறுல போன 10 ஆண்டு காலம் எவ்வளவு லாக்அப் டெத் நடந்ததுன்னு உங்ககிட்ட நான் அதனால தான் டிஎம்கே ஓட்டு போட்டு டிஎம்கே உட்கார வச்சாங்க. சார் ஒரு நம்ம பழைய விஷயத்தெல்லாம் பேச தேவையில்ல. ஐயோ அங்க நடக்கலையா, அவங்க பண்ணலையா, நீங்க ஏன் பண்ணீங்க, உங்க ஆட்சியில தவறு நடந்துருக்கு, அத பேசுவோம்.